அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சோசியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தினமும் 60 கேள்விகளாக பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் ஒரு 60 கேள்விகள், முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. இந்தியாவின் முதல் ரூபாய் 5 நோட்டில் யாருடைய உருவம் இருந்தது? இந்தியாவில் 5 ரூபாய் நோட்டில் யாருடைய உருவம் இருந்தது? ஆங்கிலேயர் காலத்தில் யாருடைய உருவம்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் ஜார்ஜோடைய உருவம் இருந்தது. இந்தியாவில் முதலாக பேரரசை உருவாக்கிய வம்சம் எந்த வம்சம்? இந்தியாவில் முதலாக பேரரசை உருவாக்கிய வம்சம் நந்த வம்சம் என்பது சரியான ஒன்று. சூபி என்பதன் பொருள் என்ன? சூபி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கம்பளி என பொருள்படும். தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்டு தான். தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்பட்டவர் அசோகர் ஆவார். இந்து இஸ்லாம் சமயங்களிடையே ஒத்திசைவை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டவர்கள் அல்லது கொண்டவர் யார்? இந்து இஸ்லாம் சமயங்களிடையே ஒத்திசைவை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டவர் அல்லது கொண்டவர்கள். ஆப்ஷனில் பாருங்க, கபீர் என்பது சரியான பதில். முதல் புத்த மாநாட்டை கூட்டியவர் யார்? முதல் புத்த மாநாட்டை கூட்டியவர் ஆப்ஷனில் பிம்பிசாரர் என்பவர் தான் முதல் புத்த மாநாட்டை கூட்டியவர் ஆவார். திறந்த வழி என்னும் கவிதை நூலை எழுதியவர் யார்? திறந்த வழி என்னும் கவிதை நூலை எழுதியவர் ஆப்ஷனில் கபீர் என்பது சரியான ஒன்று. சிந்து சமவெளியில் இருந்த மகாஜனபதங்கள் எத்தனை? சிந்து சமவெளியில் இருந்த மகாஜனபதங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளியில் 16 மகாஜனபதங்கள் இருந்தன. சீக்கியர்களின் முதல் குரு யார்? சீக்கியர்களின் முதல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா குருநானக் என்பவராவார். நவீன இந்தியாவின் முதல் நாணயம் எப்போது வெளியிடப்பட்டது? நவீன இந்தியாவின் முதல் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1862ஆம் ஆண்டு. பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை தொல்லியல் அடையாளங்கள்? ஆப்ஷன்ல பாருங்க, பின்வருவனவற்றுள் எது எவை தொல்லியல் அடையாளங்கள்? இதில் அனைத்துமே, அதாவது கற்கருவிகள், புதை கருவிகள், பாறை ஓவியங்கள், இது அனைத்துமே தொல்லியல் அடையாளங்களாக உள்ளன. தமிழ்நாட்டில் கோவில் கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சி எத்தனை கட்டங்களாக நடைபெற்றுள்ளது? தமிழ்நாட்டில் கோவில் கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சி எத்தனை கட்டங்களாகன்னு பாருங்க. ஆப்ஷனில் 5 கட்டங்களாக நடைபெற்றுள்ளது. இந்திய கட்டடக்கலை மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்று அல்லது சான்றுகள் யாவை? இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி, புனித டேவிட் கோட்டை கடலூர், புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்திய கட்டடக்கலை மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்றுகளாக உள்ளன. ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் ஆப்ஷனில் 2ஆம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் ஆவார். பக்தி இலக்கிய காலப்பகுதியில் உயிர் துடிப்புடன் விளங்கிய மொழி எந்த மொழி? பக்தி இலக்கிய காலப்பகுதியில் உயிர் துடிப்புடன் விளங்கிய மொழி நம்ம தமிழ் மொழியாகும். கால்சாவின் உறுப்பினர்களின் தனித்தன்மையில் கிர்பான் எனப்படுவது என்ன? கால்சாவின் உறுப்பினர்களில் தனித்தன்மையில் கிர்பான் எனப்படுவது ஆப்ஷனில் குருவால் என பொருள்படும். இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1935ஆம் ஆண்டாகும். குடவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? குடவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் மகேந்திரவர்மன் என்பது சரியான ஒன்று. போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் எது? போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரமாக இருந்தது கொச்சி என்பது சரியான ஒன்று. இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமை ஏற்று நடத்தப்பட்டது?
இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமை ஏற்று நடத்தப்பட்டது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா திகம்பரர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு பிஸ்வாஸ் இவர்களால் தான் இண்டிகோ கிளர்ச்சி தலைமையேற்று நடத்தப்பட்டது. விஜயநகர பேரரசுடன் நட்புறவை கொண்டவர் அல்லது கொண்டவர்கள் யாவர்? விஜயநகர பேரரசுடன் நட்புறவை கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா என்பவர் விஜயநகர பேரரசுடன் நட்புறவை கொண்டிருந்தார். வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை அடைந்த ஆண்டு எந்த ஆண்டு? வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை அடைந்த ஆண்டு ஆப்ஷனில் 1498 ஆண்டாகும். சாலபோகம் என்றழைக்கப்பட்ட நிலங்கள் யாருக்கு வழங்கப்பட்டன? சாலபோகம் என்றழைக்கப்பட்ட நிலங்கள் யாருக்கு வழங்கப்பட்டன பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டன. எந்த நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் வீழ்ச்சியடைந்தது? எந்த நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் வீழ்ச்சியடைந்தது? ஆப்ஷனில் 17ஆம் நூற்றாண்டின் சமயத்தில் தான் போர்ச்சுகீசிய அதிகாரம் வீழ்ச்சி அடைந்தது. விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் எது? விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதல் கழகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தால் கழகமாகும். ஆங்கிலேயரால் ரயத்தவாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எந்த பகுதி? ஆங்கிலேயரால் ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வங்காளம் என்பது சரியான ஒன்று. நீல நிற கொள்கையை பின்பற்றியவர் யார்? நீல நிற கொள்கையை பின்பற்றியவர் அல்போன்சா டி அல்புகர்க் என்பவர் தான் நீல நிற கொள்கையை பின்பற்றியவர் ஆவார். இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் யாவர்? இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் ஆப்ஷனில் டச்சுக்காரர்கள். பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடத்தப்பட்டது. ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் யாவர்? ரயத்துவாரி முறை யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட் இவங்களால தான் ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. விவசாயிகளின் நிலைமை மிகவும் பாதுகாப்பாக இருந்த திட்டம் எந்த திட்டம்? விவசாயிகளின் நிலைமை மிகவும் பாதுகாப்பாக இருந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயத்துவாரி முறை திட்டமாகும். பாண்டிய மன்னர்கள் ஆதரித்த மொழி எந்த மொழி? பாண்டிய மன்னர்கள் ஆதரித்த மொழி பார்த்தீங்கன்னா பார்லி மொழியாகும். ஆயுதம் ஏந்தி புரட்சி நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? ஆயுதம் ஏந்திய புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1855 ஆண்டாகும். அவ்வுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த செய்தித்தாள் எது? அவ்வுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த செய்தித்தாள் நீல் தர்பன் என்பது சரியான விடை. இது நீல் தர்பனில் இந்து தேசபக்தன் என்பதுதான் சரியான விடை. தேவநாகிரி எழுத்து முறையிலான அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யார்? தேவநாகிரி எழுத்து முறையிலான அச்சுக்கூடத்தை நிறுவியவர் ஆப்ஷனில் 2ஆம் சரபோஜி என்பது சரியான ஒன்று. பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அம்பேத்கர் அவர்களுக்கு 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. நிலையான நிலவரி திட்டத்தை உருவாக்கியவர் யார்? நிலையான நிலவரி திட்டத்தை உருவாக்கியவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆவார். காந்தலூர் சாலையில் புகழ்பெற்ற கல்லூரி யாருடைய காலத்தில் அமைக்கப்பெற்றது? காந்தலூர் சாலையில் புகழ்பெற்ற கல்லூரி யாருடைய காலத்தில்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் காலத்தில் அமைக்கப்பெற்றது. ஜமீன்தாரர்களின் அடக்குமுறைக்கு எதிரான இயக்கம் எந்த இயக்கம்? ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு எதிரான இயக்கம் எந்த இயக்கம்னு பார்த்தீங்கன்னா பாப்னா கழகமாகும். சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1857ஆம் ஆண்டாகும்.
ஆங்கிலம் தவிர அனைத்து பாடங்களும் தமிழ் மொழியிலேயே கற்பிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆங்கிலம் தவிர அனைத்து பாடங்களும் தமிழ் மொழியிலே கற்பிக்கப்பட்ட ஆண்டு 1938 என்பதுதான் சரியான விடை. 1938ஆம் ஆண்டாகும். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு எது? ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகாக இருப்பது சமுதாயம் என்பது சரியான ஒன்று. பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1956ஆம் ஆண்டாகும். நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் காணப்படும் எதன் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் காணப்படும் எதன் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்தியாவின் மிக உயரிய விளையாட்டு விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் யார்? ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் ஆப்ஷன்ல விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களாக கேட்டிருக்காங்க. 1929ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. இந்தியாவின் மிக முக்கிய அலுவல் மொழியாக கருதப்படுவது எது? இந்தியாவின் மிக முக்கியமான அலுவல் மொழியாக விளங்குவது ஆங்கிலமாகும். பின்வருவனவற்றுள் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா புவியியல் என்பது பாரபட்சத்திற்கான காரணம் கிடையாது. தொலைதூர கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? தொலைதூர கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1971ஆம் ஆண்டாகும். சமூக முன்னேற்றத்தின் அடித்தளமாக அங்கீகரிக்கப்பட்டது என்ன? சமூக முன்னேற்றத்தின் அடித்தளமாக அங்கீகரிக்கப்பட்டது கல்வி என்பது சரியான விடை. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அசோகர் கல்வெட்டுகளில் காணப்பட்ட எழுத்து முறை அல்லது முறைகள் யாவை? அசோகர் கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா பிராமி, அராமிக், கரோஸ்தி போன்ற எழுத்து முறைகள் காணப்பட்டன. ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் எந்த மாவட்டம்? 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஆகும். பாலின அடிப்படையிலான ஒருமித்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது எதை? பாலின அடிப்படையிலான ஒருமித்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது எதில்னு பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் இவை அனைத்தும் என்பது சரியான பதில். அசோகர் பற்றிய தகவல் எந்த நூற்றாண்டு வரை இடம்பெறவில்லை? அசோகர் பற்றிய தகவல் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவில்லை. இளவழகி அவங்க சிறந்து விளங்கிய விளையாட்டு எந்த விளையாட்டு? இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம் என்பது சரியான ஒன்று. இன்ஸ்கிரிப்ஷன் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? இன்ஸ்கிரிப்ஷன் என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்களை குறிக்கும். சாகுந்தலம் என்பது எப்பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்படும்? சாகுந்தலம் காப்பியமா, பாடலா, இதிகாசமா? இதில் சாகுந்தலம் என்பது காப்பியம் மற்றும் பாடல் வகையின் கீழ் வகைப்படுத்தப்படும். யாருடைய 550வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இந்திய அரசு நடைபாதையை உருவாக்குகிறது? அது யாருடைய 550வது பிறந்த நாள்னா குருநானக் அவர்களின் 550வது பிறந்த நாள். மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு எது? ஆப்ஷன்ல மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு நாய் என்பது சரியான பதில். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 60 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி தமிழுக்கும் பார்த்துட்டு வரோம், சோசியல் சயின்ஸுக்கும் பார்த்து வரோம், சயின்ஸுக்கும் கூடிய விரைவில் வீடியோ பதிவுகள் தரோம். கண்டிப்பாக இதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க. தேங்க்யூ ஆல்.